நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து அரசியல் ரீதியாக இல்லாட்டினா வந்து ஒரு கொள்கை ரீதியாக நம்ம சண்டை போடுறதுல தவறே கிடையாது. ஆனால் சீமான் எப்போவுமே அசிங்கமாக பேசுகிறதுல ஒரு படி ஜாஸ்தியாக தான் பேசுவார். இன்றைக்கி வந்து திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து வேல்முருகனாக இருக்கட்டும், இல்லைன்னா வைகோவாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து கலைஞரோட கக்கூசை கழுவுறவங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. கொஞ்சமாவது அறிவு இருக்கான்றது வந்து எனக்கு சத்தியமாக புரியல. அவர் வந்து அதான் நான் திருப்பி சொல்கிறேன், 8.2லேருந்து இன்றைக்கி வந்து 4.9 வந்து நிற்கிறாரு. எங்களோட சஃபாலஜி வேலைப்படி அவர் வந்து 5% கீழே போகிறது இந்த 2026 எலெக்ஷனில் உறுதி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போதைக்கு. அதாவது வந்து இன்றைக்கி ஜூன் 21, 2025. ஸோ இன்னும் ஒரு 9 மந்த்ஸ் இருக்குது, 9-10 மந்த்ஸ் இருக்குது. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். பட் இருந்தாலும் வந்து இன்றைக்கி எலெக்ஷன் வச்சாங்க அப்படின்னா அவர் வந்து 5% கீழே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவரை திருத்தி கொள்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் அதுவும் ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து என்ன பேசுகிறோன்றதே தெரியாமல் தான் பேசுகிறது தான் வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு சில என்ன சொல்கிறது, அவங்களெல்லாம் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு கூட வாய் கூசுது. ஏன்னா வந்து 65-70 வயசு மேலே இருக்கிறவங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இறந்து போன தலைவர்களை பற்றி அசிங்கமாக பேசுகிறதும், இப்போது சமகாலத்தில் இருக்கிற அவரோட அரசியல் பண்ணிகிட்ருக்கிற தலைவர்களையும் அசிங்கமாக பேசுகிறதையும் அவர் வந்து ஒரு வாடிக்கையாக வச்சுருக்கிறாரு. அவருக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தான் ஒரு பாடமாக அமையும் அப்படின்றதுலையும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. நன்றி, வணக்கம்.